புத்தர் வந்து சித்தார்த்தன் அவர் ஒரு இந்துவாக தான் இருந்தவர். பின்புதான் அவர் அந்த மனம் மாறி அவர் ஒரு துறவியானார். அந்த துறவி நிலையில இருந்து சித்தார்த்தனை தான். அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலைக்கான நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணம் தைட்டில நிற்கிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் வந்து தைட்டில மக்கள்கிட்ட போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறார். அது வந்து தைட்டில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரை அகற்ற வேண்டும், மக்களுக்கு வந்து அவை காணிகள் கிடைத்து ஒரு நீதி ஒன்று கிடைக்கணுன்றதுக்கான வந்து போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் வந்து நடக்குது. அது மாதிரி தான் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி வந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதான் நீங்கள் காணொலியை பார்த்துருப்பீங்க. அதில் கதைக்கிறதையும் வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதிலையும் வந்து காட்டிக்கலாம். பின்னாலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய காவல்துறை ஆக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த போராட்டக்காரர் உள்ள போகக்கூடாது, அவர்களை தடுக்கணுன்றதுக்காண்டி வந்து நிறைய பேர் வந்து அதில் வந்து நிப்பாட்டி வச்சுக்கணும். இப்போ மக்கள் வந்து அமைதியான முறையில் வந்து இங்கே வந்து இருந்து அவரோட எதிர்ப்பை வந்து வெளித்து கொண்டிருக்கணும். இதை தான் இந்த காணொலியில் பார்த்து கொள்ள போகிறோம். நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அதில் வந்து நான் காட்சிப்படுத்தி உங்களுக்கு காட்டிக்கொள்வேன். அந்த விகாரிகளையும் வந்து காட்டிக்கொள்வேன். நீங்கள் பார்த்துட்டு இந்த இதை பற்றி என்ன மாதிரி இருக்குது, என்ன தீர்வு கிடைக்குமா இல்லை என்று கொண்ட கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய போலீஸார் எல்லாரும் வந்து கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறோம். அதாவது வந்து உள்ள ஆக்களை நுழைய விடாமல் இருந்ததுக்கு. ஆனால் வந்து அங்காளி மற்ற ஒரு பாதை ஒன்று இருக்குது. அந்த பாதையால் வந்து நிறைய சிங்கள மக்கள் வந்து உள்ள போய் வழிபாடுகளை வந்து நிகழ்த்தி கொண்டாண்டிருக்கணும். அடுத்த பார்த்தோம்னா இங்கே இதில் வந்து இந்த விகாரைன்ற மேல் இது மட்டும் தெரியுது பாருங்க. இதான் அந்த விகாரை தைட்டில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரியாக இருக்கும். அப்படி வந்து ஆக்கள்கிட்ட கதைக்கிறதில் வந்து காட்டிக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு முறையும் வந்து நடக்கிற ஒரு இதாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். பேரங்க போய் தொடர்ந்து வந்து காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். தையிட்டியை பற்றி சொல்லுங்கள். தையிட்டி விகாரை போராட்டத்தை பற்றி.
தையிட்டி இது எங்கள்கிட்ட தமிழன்ற ஒரு பூர்வீக சொத்து. இந்த பூர்வீக சொத்துல இராணுவம் பல்லவந்தமாக அந்த யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய பொழுது இங்கே முழுதாக இராணுவ கட்டுப்பாட்டுகள் தான் இந்த பிரதேசம் முழுக்க இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த நேரத்தில் எந்தவித அனுமதியும் புறப்படாமல், சாதாரண ஒரு குடிமகன் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் கூட அது முறையான ரீதியில் அனுமதி புறப்பட வேண்டும். ஒரு மலைசலம் கூட கட்டுவதாக இருந்தால் சுகாதாரத்துறையோட கூட ஒரு அனுமதியை புறப்பட வேணும். ஆனால் இந்த விகாரையானது எந்தவித அனுமதியும் புறப்படாமல் மக்களின் காணிகள் பலவந்தமாக கட்டப்பட்டது. அப்போ இது முழுதுமான ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல். அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த விகாரைக்கு விசேஷமாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அந்த காவல் படையினரை, அதாவது இலங்கை காவல்துறையினரை இங்கே ஏவி விட்டு அவர்களின் பாதுகாப்புகளில் அங்கே புனஸ்காரங்கள் நடைபெறுகிறது என்றால் இது உண்மையிலே ஒரு பௌத்தனாக பிறந்தவன் பக்தி தலைகுனிய வேண்டிய ஒரு செயல்பாடு. அதாவது ஒரு இறைவனை வழிபடுபவர்கள் அதை ஒரு பாதுகாப்பு தரப்பினரின் பாதுகாப்புடன் இதற்காக நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போ இது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட பூமிக்கு எதிராக நாங்கள் இங்கே காலங்காலமாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தை நடத்தி கொண்டு வரோம் என்றால், ஏனென்று கேட்டால் எங்கள் மண் எங்களுக்கு தேவை. இதுதான் எங்களுடைய போராட்டத்தின் முக்கியமான குறிக்கோள் என்றால், எங்கள் மண் எங்களோடு தேவை. இதிலே பலவந்தமாக கட்டப்பட்ட பூமியை இந்த விகாரையை நீங்கள் அகற்றியே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம். இது அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்ல பௌத்த மதத்துக்கு எதிராகவோ அல்ல. அதாவே நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல நாங்கள் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. காரணம் என்னென்று கேட்டால், சித்தார்த்தன் கௌதம புத்தர் சித்தார்த்தன் அவர் ஒரு இந்துவாக தான் இருந்தவர். பின்புதான் அவர் அந்த மனம் மாறி அவர் ஒரு துறவியானார். அந்த துறவி நிலையில இருந்து சித்தார்த்தனை தான் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகுதியில் வணங்கி வரும்போது காலப்போக்கிலே அவரை கடவுளாக உருவகப்படுத்தி இருக்கணும். இப்போ அந்த வழியில் பார்க்க போனால் நாங்கள் இந்துக்கள் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. இதை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் அவர்களுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம், பௌத்த மதத்துக்கு எதிராக நாங்கள் போராடவில்லை. எங்கள் நிலங்கள் எங்கள் கைகளில் தர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் போராடுகின்றோம். இதை அந்த சிங்கள சமூகம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பௌத்த மேலாதிக்கம் மற்ற இனவாதத்துக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கின்றபடியால் தான் எங்கள்கிட்ட போராட்டம் ஒரு இனவாத போராட்டமாக அவர்களுக்கு தெரிகின்றது. ஆனால் உண்மையிலே இனவாதிகள் யார் என்று கேட்டால் அவர்கள் தான். காரணம் என்னென்னு கேட்டால், இங்கே தமிழ் இனவாதிகள் தான் இதுக்கு எதிராக போராடுகிறார் என்று சொல்லுகின்றனர். நாங்கள் இனவாதிகள் இல்லை என்றதை நாங்கள் காலங்காலமாக சொல்லிக்கொண்டே வரோம். நீங்கள் தான் பேரினவாதம் என்ற அந்த இதை விதைத்து எங்கள் மக்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்க வேணும் என்ற அந்த இதுக்குள்ளே நிற்கின்றீர்கள். அதனால் இந்த அடிமை தடையை உடைச்சு எறிஞ்சு விட வேணும். எங்கள் நிலங்கள் நாங்கள் பாதுகாப்பாக, எங்கள் நிலங்கள் எங்கள் கைகளில் திரும்ப வர வேண்டும். இங்கே இருந்து வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவம் முழுதாக வெளியேற வேண்டும். இன்று பழங்குழிக்கும் பொருளாதார நிலங்கள் அத்தனையையும் இராணுவம் தான் கையப்படுத்தி வச்சு கொண்டிருக்கின்றது. இன்று அன்றாட சொல்றார், விரைவில் தமிழர்கள் நிலங்கள் விடுவிக்கப்படும். அவர் ஓராண்டு பூர்த்தியில சொல்றார். ஆனால் விடுவிக்கப்படும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். நல்லெண்ண அடையாளமாக குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 250 ஏக்கர் காணியாவது விடுங்கள். நீங்கள் 5 ஏக்கர் காணியையும் 2 ஏக்கர் காணியையும் விட்டுவிட்டு நாங்கள் நிலங்களை விடுவிக்கின்றோம் என்று சொல்லி எங்களை நீங்கள் மடையர்களாக்கக்கூடாது, தொடர்ந்து மடையராகக்கூடாது. இன்று நேற்றைய தினம் வீத்த ஹேரத்தவர்கள் சொல்லியிருக்கின்றார், ஐநா பொறிமுறையை இந்த தீர்மானங்கள் நாங்கள் முழுதாக நிராகரிக்கின்றோம். உள்ளக பொறிமுறைகளில் தான் நாங்கள் அந்த விசாரணைகளை மேற்கொள்ளுவோம். சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொல்லி, அப்போ எதற்காக நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு பயப்படுகின்றீர்கள்? சர்வதேச விசாரணைக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் அது இந்த காரணம் முழுதாக தவறுகள் முழுவதும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது என்பது அப்பட்டமாக வெளியிலே வந்துவிடும். அப்போ நீங்கள் தான் தவறளித்தவர்கள், உங்கள் இராணுவம் தான் தவறளித்தது, உங்கள் காவல்துறை தான் தவறளித்தது என்றது சர்வதேச விசாரணையோட வெளிப்படையானால் நீங்கள் பேரினவாதிகள் என்பது சர்வதேசத்துக்கு அம்பலப்படுத்தப்படும். இதுதான் தற்போதைய யதார்த்த நிகழ்வு. எனவே இந்த விகாரை அகற்றப்படும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். தையிட்டி பிரச்சனை மக்களுக்கு சொல்லுங்களேன். தையிட்டியிலே குறிப்பாக போர் முடிவடைந்த தொடர்ந்து இருந்த விகாரையை விட தமிழ் மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து புதிய விகாரை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இத்தனை வருடங்களாக இதற்கான
நீதியை இந்த வேண்டி மக்கள் நின்றும் இது அவர்களால் எந்த முடிவையும் சொல்ல முடியாத நிலைமையிலே இப்பொழுது நேரடியாக மக்களுடைய ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற போயா தினத்திலே தொடர் போராட்டத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ந்து எடுத்திருக்கிறது. இது இன்றைக்கும் தொடர்ந்து இந்த நிலைமையிலே இந்த சட்டவிரோத விகாரையை அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு உட்பட பல இடங்களிலே வற்புறுத்தப்பட்டும் அதை அகற்றுவதாக தெரியவில்லை. அதிலும் குறிப்பாக இந்த தையிட்டி விகார விதியை ஜனாதிபதி அவர்கள் மயிலிட்டி துறைமுகத்தினுடைய அடிக்கல் 3ஆம் கட்டத்துக்காக அடிக்கல் நாட்டுகின்ற பொழுது அவர் அழைக்கப்படவில்லை. ஆனால் மத உறுப்பினருக்கு வழங்கப்பட்ட அழைப்புதல்களில் நீங்கள் பெற வேண்டாம் என்று ஏனைய இந்து கிறிஸ்தவ மத உறுப்பினருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதுபோல் அவருக்கும் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்துவிட்டு அன்றைய தினமே பிற்பகலிலே மண்டதீவிலே நடைபெற இருந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே, சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவிலே இந்த தையிட்டி விகாராதிபதி அங்கு இருந்து அவரிடம் ஜனாதிபதி அவர்கள் ஆசி பெற்றிருக்கிறார். எந்த ஆட்சி வந்தாலும் சிங்கள பௌத்த நிகழ்ச்சியினரை நாங்கள் மாற்ற மாட்டோம் என்ற உறுதியான செய்தி ஒன்றுதான் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மக்கள் நாங்களும் தொடர்ந்து இதுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம், போராட்டத்தை முன்னெடுப்போம். இதே போல் அதை தையிட்டி எல்லாம் எந்த இடத்தில் நடந்தாலும் அதை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பாளர்கள் எங்களுடைய தமிழீழ மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை இந்த மக்கள் தங்களுடைய நடவடிக்கை மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.